பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடனே விழித்திருங்கள் என்று இந்த வேத வாக்கியம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஜெபத்திலே நாம் விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் தப்பா எடுத்துக்கிறாங்க. அப்படி இல்லை. என்ன அப்படின்னா, ஜெபத்தில் விழித்திருங்கள் அப்படின்னா கண்ணை விழிச்சிருக்கிறது அது மாத்திரம் இல்லை. ஜெபம் செய்கிறதற்கும் ஜெபத்துல நாம உறுதியாய் நிலைப்பதற்கும் ஜெப சிந்தை உடையவர்களாய் நாம் காணப்படுகிறதற்கும் இந்த வார்த்தை பொருந்தும். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அதை 3ஆவது வசனத்தில் சொல்றார், கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன் திறந்துள்ளபடி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று தொடர்ச்சியான காரியங்கள் இதிலே சொல்லப்படுகிறது. இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, சத்ருவானவன் எய்கிற அக்கினி ஆஸ்திரங்களை நிர்மூலமாக்கும்படிக்கு நாம் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாய், அதாவது விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சத்ருவானுடைய அனுதின தாக்குதலுக்கும் தேவ பிள்ளைகளுடைய வீழ்ச்சிகளுக்கும் அவனால் எய்யப்படுகிற அக்கினி ஆஸ்திரங்களை நிர்மூலமாக்கும்படிக்கும் தேவனுடைய சமூகத்திலே நாம் விழித்திருப்பது, ஜெபத்திலே தரித்திருப்பது, ஸ்தோத்திரத்தினுடனே கூட ஜெபத்திலே தரித்திருப்பது என்பது மிகவும் ஒரு பிரயோஜனமான ஒரு செயல். இன்றைக்கு ஜெபம் வேண்டாம், துதி வேண்டாம் என்றெல்லாம் பேசுகிற நிலைகளிலே மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஜெபமானது தேவனுக்கு உகந்ததாய், தேவனுக்கு பிரியமானதாய், தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்ற ஒரு விசுவாச ஜெபத்தோட நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த நாளிலே அநேகருடைய வாழ்க்கையிலே ஜெபம் இல்லை, ஜெபம் வேண்டாம் என்கிறதெல்லாம் பேசுகிறதை கேட்டிருக்கிறேன். சில நேரங்களிலே நான் அதை சொல்லி இருக்கிறேன். எப்படி என்று சொன்னால், உங்கள் ஜெபம் அவசியமில்லை என்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்க அழப்புகிற காரியம் தேவனுடைய சமூகத்துல என்ன காரியங்களுக்காக நாம ஜெபிக்க வேண்டுமோ கருத்தாய் ஜெபிக்கணும், உகந்த ஒரு ஜெபமா இருக்கணும். அந்த ஜெபத்திற்கு நாம நம்மளை தகுதிப்படுத்திக்கணும். தகுதின்னு சொன்னா, இப்போ ஒரு மனுஷன் ஜெபம் பண்றான், ஐயோ நான் தேவனுக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பதாகவும் பாவம் செய்தேன். அவன் தூரத்தில் நின்று ஆயக்காரனை போல அவன் ஜெபிக்காம ஒரு பாவியாகிய மனுஷன் என்கிற காரியங்களெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத வேதத்தில் பார்க்கிறோம். என்ன கான்செப்ட் போனாலும் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய ஜெபமானது கேட்கப்படுகிறது என்பதை முதலாவது நாம் விசுவாசிக்கணும், அதை நம்பணும். அப்படிப்பட்ட ஜெபங்கள் உடனே நமக்கு பதிலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு ஜெபம் அப்படின்னு சொன்னால், ஜெபம்னு சொன்னால் புலம்பல் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஜெபம்னு சொன்னால் போய் கேட்குறது, எனக்கு அது வேணும், இது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும், இந்த கலர் வேணும், அந்த கலர் வேணும், இந்த கார் வேணும், அந்த பைக் வேணும், இதுதான் ஜெபம்ன்றாங்க. இல்லைங்க, தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது அவரே உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்களை, அதாவது ஜெப விண்ணப்பங்கள் சொன்னால் காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் தேவனை நோக்கி, ஆண்டவரே இந்த காரியங்களை நீங்கள் செய்யுங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது, இதை நீங்கள் நீக்கி போடுங்க, இப்படியெல்லாம் நாம் என்ன பண்ணலாம், ஆண்டவர் சமூகத்தில் ஒரு ஏவுதலின்படியே நாம் பரிசுத்த ஆவியினுடைய துணையோட ஜெபங்களை நாம் ஏறெடுக்கலாம். இதுதான் ஜெபத்திலே தரித்திருப்பதும் ஜெபத்திலே விழித்திருப்பதும் என்பதற்கான காரியமாய் இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நாம் நம்முடைய ஜெபத்திலே விழித்திருப்போம், தரித்திருப்போம், ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நம்முடைய வார்த்தையின் மூலியமாக எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலே ஜெபம் என்று சொன்னால் இப்படிதான் என்கிற அந்த எண்ணங்கள் மாறி, ஜெபம் என்பது இப்படியும் செய்யலாம், இப்படிதான் தேவன் விரும்புகிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய இருதயத்திற்கேற்ற விண்ணப்பங்களை, ஆண்டவரே ஜெபங்களை ஏறெடுக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். நாளை ஆசீர்வதியும். இந்த மழையினாலே விசேஷமாக எங்களுடைய சபையின் அங்கத்தினர்களுக்கு, ஆண்டவரே எங்களுக்கு ஊழியர்களுக்கு எந்த ஒரு சரீர பிரகாரமாய் பலவீனங்களோ ஜுரமோ ஆண்டவரே மற்றும் ஆண்டவரே எந்த ஒரு பலகீனங்களை அணுகாதபடி கர்த்தர் நீர் வேலையடையும், பாதுகாத்துக் கொள்ளும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே தேசத்தின் ஜனங்களையும் மற்ற குடும்பங்களையும்
உம்முடைய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், வழி நடத்துவீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.